வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் ஆன்மீக பயணமாக நேபாளம் போயிருக்காரு நம்ம சொன்னோம்ல. இப்போ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு தமிழகம் திரும்பியிருக்காரு, சென்னை திரும்பியிருக்காரு. சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை அவர்கள் போகக்கூடிய காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. சென்னை விமான நிலையத்தில் ஒரு பாஜக நிர்வாகியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு அண்ணாமலையை சந்தித்து ஆசி வாங்கியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி பாஜக நிர்வாகியுடைய சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்திருக்கு. இப்போ கணவரோட வந்து அண்ணாமலை அண்ணனை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இது அந்த பாஜக நிர்வாகி ரொம்ப மகிழ்ச்சியோடு ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்து அண்ணாமலை அண்ணன் டெல்லி கிளம்புறாரு, பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த சந்திப்பின் போது என்ன பேசப்படலாம்? அண்ணாமலை அண்ணன் பாஜகவிலிருந்து விலகி தனிக்கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முடிவில் இருக்காரு. அதனால் இந்த பயணத்தின் போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை, பாஜகவிலிருந்து விலகிறேன் அப்படிங்கிற விலகல் கடிதத்தை நிதின் நபீன் கிட்ட அண்ணாமலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பாஜக தலைவர்கள்ட்ட இது மாதிரி நான் வந்து பிஜேபியிலேருந்து விலகிக்கிறேன், பிஜேபியிலேருந்து விலகினாலும் தேசியம் தெய்வீகம் இதை மையப்படுத்தி தான் என்னுடைய பாதை இருக்கும் அப்படிங்கிற இது மாதிரியான விளக்கத்தை பாஜக தலைவர்களை சந்தித்து அண்ணாமலை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகினாலும் இங்கே டிவிகே டிஎம்கே பண்ணுற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி இப்படிப்பட்ட அரசியலை எப்போதும் அவர் முன்னெடுக்க மாட்டார். நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா பாராட்டுவார் டெஃபினட்டாக. ஏதாவது ஒரு தவறான விஷயம் போகுது அப்படின்னா வலியுறுத்துவார். இதுதான் அண்ணாமலை ஸ்டைலு. இதுதான் ஆரோக்கியமான அரசியல். எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ஆரோக்கியம் கிடையாது. டிஎம்கே எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மத்திய அரசாங்கத்தை. இப்போ அதே ரூட்டில் தான் டிவிகேவும் போகிறாங்க. இது மக்களுக்கு வந்து முகசுளிப்பை ஏற்படுத்தும் நாளடைவில். ஏன்னா டிஎம்கே மாதிரி டிவிகேவும் நடந்துக்கிறாங்க, மாற்றம்னு நினச்சி ஓட்டு போட்டால் இவங்க என்ன டிஎம்கே மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாளில் பொதுமக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்போது ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும். நல்ல விஷயமா பாராட்டுறேன். நெதர்லாந்திலிருந்து ஆணிமங்கல செப்பேடுகளை மோடி மீட்டு தமிழகம் கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். டெஃபினட்டாக ஆளாக நான் பாராட்டுவேன். இதுதான் அரசியல், இதுதான் மக்களுக்கான அரசியல். இது அண்ணாமலை முன்னெடுப்பார். நிதின் நபீன் உடனான சந்திப்பின் போது எதுக்காக பாஜகவிலிருந்து விலகிறேன் அப்படிங்கிற காரணங்களை அண்ணாமலை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் பாஜக மேலிடம் அண்ணாமலையை அவ்வளவு எளிதில் பிஜேபியிலிருந்து விலக விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுவாங்க, வேண்டா இங்கேயே நாங்கள் பொறுப்பு தரோம், மாநில தலைவர் பதவி தரோம், இது மாதிரி டெஃபினட்டாக பாஜக மேலிடம் அண்ணாமலை கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. ஃபைனல் கால் அண்ணன் தான் எடுக்கணும். அண்ணாமலை அண்ணன் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், அதற்கு முழு சப்போர்ட் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு அண்ணாமலை அண்ணனுடைய ஆர்மி சொல்கிறாங்க. அண்ணாமலை அண்ணன் பாஜகவிலிருந்து விலகி தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய நயினார், வானதி, தமிழிசை, முருகன், கேடி ராகவன் இவங்கெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. அப்பாடா இனி கட்சி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும், நம்ம மாநில தலைவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்னு நான் நினைக்கிறேன். கட்சி கண்ட்ரோலுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? கட்சியுடைய தொண்டர்கள்லாம் அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்களே. அண்ணாமலை எப்போதுமே ஆன்டி மோடி ஸ்டாண்டை எடுக்க மாட்டார். மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவான நிலைப்பாடை எடுப்பார். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா சுட்டி காட்டுவார். நியூட்ரலான பொலிட்டிஷியனாக அண்ணாமலை இருப்பார். ஒருபோதும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக, இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக, ஹிந்து மத உணர்வுகளை புண்படக்கூடிய வகையில் அண்ணாமலை நடந்துக்க மாட்டார். எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுவார். இதுதான் அண்ணாமலை அரசியலாக இருக்கும். இதுதான் பாஜக அரசியலும் கூட. மத்தியில் தலைவர் மோடி, மாநிலத்தில் தலைவர் அண்ணாமலை. இந்த ஸ்டாண்டை தான் தமிழக பாஜக தொண்டர்கள் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நயினார் கும்பலுக்கு தங்களுடைய ஆதரவை தமிழக பாஜக தொண்டர்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா எனக்கு தோணுது. உங்களுடைய பார்வைகள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் வர தொடங்கிய உடனேயே கேடி ராகவன்லாம் குசி ஆகிட்டார் போல. பாஜகவின் அடுத்த இலக்கு தமிழகம். ஜூன் 21 ஜூலை 21 வரைக்கும் பயிற்சி முகாமை நடத்த போகிறோம். 2015 அமித்ஷா ஒரு முறை சொன்னார், அதாவது கிழக்கு கடற்கரை பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜகவை ஸ்ட்ராங் படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரியே ஒடிசா, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதே பாஜக எங்களுடைய அடுத்த இலக்கு தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பிஎல் சந்தோஷ் சமீபத்தில் குறிப்பிட்டிருக்காரு ஆலோசனை கூட்டத்தில். பாஜகவுடைய அடுத்த இலக்கு பஞ்சாபுக்கு அப்புறம் தமிழகம் அப்படின்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. பாஜக இன்னும் வேகமாக செயல்படும் தமிழகத்தில் அப்படின்னு கேடி ராகவன் சொல்லியிருக்காரு. எப்படி செயல்படும்? நயினார் கும்பல் மாதிரியான நபர்கள் இருந்தால் எப்படி பாஜக ஸ்ட்ராங் ஆகும்? திராவிட கட்சிகளோடு மாறி மாறி முதுகில் சவாரி செஞ்சால் எப்படி பாஜக ஸ்ட்ராங் ஆகும்? அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா மொத்த பாஜக சப்போர்ட்டர்ஸும் அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்க மாநிலத்தில்.
மத்தியில் மோடி தான், எப்போதுமே மத்தியில் மோடி தான், பிரைம் மினிஸ்டராக மோடி தான் வரணும். மாநிலத்தில் முதல்வராக அண்ணாமலை வரணும். அவர் பிஜேபியில் இருந்தாலும் எங்கள் சப்போர்ட்டு, தனி கட்சி ஆரம்பித்தாலும் எங்கள் சப்போர்ட்டு. இதுதான் கிரவுண்ட் லெவலில் பாஜக கேடர்ஸுடைய நிலைப்பாடாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.